டெய்லி இனிமேல் 8:30க்கு மேக்ஸ் கிளாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி மேக்ஸில் என்ன டைப்லாம் படிக்கிறோமோ அதுக்கான டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. டெய்லி நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறது, அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மீசிமா மீபோவாக்கான ஃபஸ்ட்டு டைப் பார்க்க போகிறோம். மொத்தமாக 18 சம்மு தான் இருக்குது. இந்த 18 சம்முமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலே இன்றைக்கான டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். டெஸ்ட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாகின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டும் வெப்சைட்லேயே வந்துடும். நாளைக்கான வீடியோலையும் ரேங்க் லிஸ்ட்டு வந்து சொல்லிடுவோம். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் மீசிமா மீபோவாக்கான டைப் 1ல் 18 சம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். பின்வரும் எண்களின் மீசிமா காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 22, 54, 108, 135 மற்றும் 198. இதுக்கான மீசிமா கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சம்மு பார்க்குறதுக்கு முன்னாடி மீசிமா எப்படி கண்டுபிடிக்கிறது, மீபோவா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் பார்க்கலாம். 2, 4, 6. இதுக்கான மீசிமா மீபோவா கண்டுபிடிக்க போகிறோம். மீசிமானா என்னென்னா கடைசி 1 வர வரையும் டிவைட் பண்ணும். மீபோவானா என்னென்னா பொதுவாக எது வரையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியுதோ அது வரையும் டிவைட் பண்ணும். இதுதான் கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு இதுக்கான மீசிமா கண்டுபிடிக்கலாம். 2, 4, 6 2ஆல் டிவைட் ஆகும். ஓ 2 2, 4, 2, 6. திருப்பி அடுத்தது 2ஆல் 1 வந்து டிவைட் ஆகாது. 2 வந்து ஓ 2 3 டிவைட் ஆகாது. அடுத்தது 3ஆல் 1, 1, ஓர் 3 3. இப்போ மீசிமானா என்னென்னா கடைசி 1 வர வரையும் டிவைட் பண்ணும். அதுதான் மீசிமா. 2, 4, 3, 12. மீசிமா வந்து கண்டுபிடிச்சாச்சு. 12 தான் வேல்யூ. இதே சம்முக்கு வந்து மீபோவா கண்டுபிடிக்கலாம். 2, 4, 6. அதே மாதிரியே 2ஆல் ஓ 2 2, 4, 2, 6. அடுத்தது 2ஆல் டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். மீசிமாவில் வந்து 2ஆல் டிவைட் பண்ணும். மீபோவால் 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா பொதுவாக எல்லா நம்பரையும் டிவைட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் டிவைட் பண்ணும். இல்லைனா அதோட நிப்பாட்டிக்கணும். 2ஆல் வந்து 1 டிவைட் ஆகுமா, ஆகாது. 2 ஆகும், 3 ஆகாது. இப்போ பொதுவாக எந்த நம்பரால் டிவைட் ஆகுதோ அது வரை டிவைட் பண்ணும். டிவைட் பண்ண முடியலனா அதோட நிப்பாட்டிக்கணும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 மட்டும் தான் இருக்குது. இதுக்கான மீபோவா வந்து 2, மீசிமா வந்து 12. இப்போ சம் பார்க்கலாம். 22, 54, 108, 135, 198. இதுக்கான மீசிமா தான் கண்டுபிடிக்க போகிறோம். 2ஆல் ஓ 2 ஓ 2 2, 4, மிச்சம் 1 7, 2, 14. 2, 10, 4, 2, 8. 135 வந்து டிவைட் ஆகாது. இதை அப்படியே வச்சுக்கலாம். மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணும். மீபோவானா பொதுவாக இருக்க வரையும் டிவைட் பண்ணும். இல்லை மீசிமா தான் கொடுத்துருக்காங்க. கடைசி 1 வர வரையும் டிவைட் பண்ணும். அடுத்தது 9, 2, 18. மிச்சம் 1 9, 2, 18. அடுத்தது 2ஆல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 3ஆல் பண்ணால் 11 டிவைட் ஆகாது. அப்படியே வச்சுக்கோங்க. டிவைட் பண்ண முடியலனா அந்த நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. 9, 3, 27. ஓர் 3 3. மிச்சம் 2 8, 3, 24. 135 டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 4, 3, 12. மிச்சம் 1 3, 15. 3, 9, 3, 9. திருப்பி 3ஆல் 11 அப்படியே வச்சுக்கலாம். 3, 9. 6, 3, 18. 15, 3, 45. 11, 3, 33. அடுத்தது 3ஆல் 11 டிவைட் ஆகாது. ஓர் 3 3. ஈர் 3 6. 3, 15. 11 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 11ஆல் ஓர் 11 11. 1 அப்படியே வந்துடும். 2 டிவைட் ஆகாது. 5 ஆகாது. ஓர் 11 11. பேலன்ஸ் 2ஆல் 1, 1, ஓர் 2 2. 5 ஆகாது. 1. திருப்பி 5ஆல் 1, 1, 1, 1, 1. மீசிமானா என்ன சொல்லியிருந்தோம், கடைசி 1 வர வரையும் டிவைட் பண்ணிட்டோம். அடுத்து இருக்கிற எல்லாத்தையுமே பெருக்கிக்கோங்க. 2 10. 3 9. 9 3 27. 27 2 54. 54 × 11. ஒரு நாள் 4. ஓர் 5 5. ஒரு நாள் 4. ஓர் 5 5. 4 9 5. 594ஓட 10 பெருக்குனா 5940 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் வந்து சி. அடுத்தது மீபோவா கேட்டிருக்காங்க. 108, 288, 360. இதுக்கான மீபோவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான்
1 வர வரையும் ஆனால் டிவைட் பண்ணக்கூடாது. பொதுவாக எது வரையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியுதோ அது வரையும் டிவைட் பண்ணால் போதும். 2ஆல் I2 10, 4 2 8, O 2 2, 4 2 8, 4 2 8, O 2 2, மிச்சம் 1, 8 2 16, 0. திருப்பி 2ஆல் 27 2 54, 7 2 14, E 2 4, 9 2 18, 0. இப்போ 2ஆல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 2ஆல் 27 டிவைட் ஆகாது. 72 பண்ண முடியும், 90 பண்ண முடியும். 27 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது, அப்போ 2ஆல் போட முடியாது. அடுத்தது 3ஆல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 27 3ஆல் டிவைட் ஆகும், 72 ஆகுதான்னு பாருங்கள். 72 ஆகும், 90 ஆகும். அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 9 3 27, ஈர் 3 6, மிச்சம் 1, 4 3 12, 3 9, 0. திருப்பி 3ஆல் ஆகும், 3 9, 8 3 24, 5 3 30. அடுத்து 3ஆல் ஆகுதான்னு பாருங்கள். 3ஆல் ஆகாது, 3 டிவைட் ஆகும், 8 ஆகாது, 10 ஆகாது. 2ஆல் ஆகுமான்னு பாருங்கள். 3 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது, 2 ஆகாது, 3 ஆகாது, 4 பண்ண முடியாது. அப்போ எதுவுமே இது வரையும் டிவைட் பண்ண முடியாது பொதுவாக. அப்போ எதுவுமே பொதுவாக டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணோம். மீப்பாவானா காமனாக எது வரையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியுதோ அது வரையும் டிவைட் பண்ணால் போதும். E2 4, 4 3 12, 12 3 36. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு 90, 150, 225 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மீப்போவானா என்னன்னு நமக்கு தெரியும், மீப்போமானா என்னன்னு நமக்கு தெரியாது. மீப்போமானா மீசிமா தான் மீப்போமான்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தான், குழப்பிக்காதீங்க. சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, மீப்போவா கேட்டிருக்காங்க, மீசிமா கேட்டிருக்காங்க, அதாவது மீப்போமா கேட்டிருக்காங்க. ரெண்டும் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சம்மை எடுத்து எழுதிக்கோங்க. 90, 150, 225. இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது மீப்போவா. 2ஆல் டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 90 2ஆல் டிவைட் ஆகும், 150 2ஆல் டிவைட் பண்ண முடியும், 225 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அடுத்தது 3ஆல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 3ஆல் பண்ண முடியும், 90 3ஆல் டிவைட் ஆகும், 150 3ஆல் டிவைட் ஆகும், 225 3ஆல் டிவைட் பண்ண முடியும். 3 9, 0, I3 15, 0, 7 3 21, மிச்சம் 1, I3 15. அடுத்தது 2ஆல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 3ஆலேயும் ஆகாது. 5ஆல் டிவைட் பண்ண முடியும். 6 5 30, 5 5 50, 1 5 5, மிச்சம் 2, I 5 25. அடுத்தது 2ஆல் ஆகுமான்னு பாருங்கள். 6 டிவைட் ஆகும், 10 ஆகும், 15 ஆகாது. மீப்போவானா பொதுவாக எல்லாமே டிவைட் ஆனால் மட்டும்தான் டிவைட் பண்ணணும், இல்லைனா அப்படியே விட்டுறணும். அடுத்தது 3ஆல் ஆகுதான்னு பாருங்கள். 6 ஆகும், 10 ஆகாது, 15 ஆகும். அடுத்தது 4ஆல் பாருங்கள். 4 ஆகாது. 5ஆல் பாருங்கள். 10 15 டிவைட் ஆகும், 6 ஆகாது. அப்போ இதுக்கு மேலே பொதுவாக எதுவுமே டிவைட் பண்ண முடியாது, இதோட விட்டுறலாம். பேலன்ஸ் இருக்குது, அதை பெருக்கிக்கோங்க. I3 15. இதுக்கான மீப்போவா என்னன்னா 15. அடுத்தது மீசிமா கண்டுபிடிக்கலாம். 90, 150, 225. மீசிமான என்ன பண்ணோம்னா கடைசி 1 வர வரையும் டிவைட் பண்ணோம். பொதுவாக இருந்தால் தான் டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நம்பரை நம்மளால் டிவைட் பண்ண முடிஞ்சால் கூட டிவைட் பண்ணிக்கலாம். அது எதுலனா மீசிமாவில் மட்டும்தான். மீப்போவானா பொதுவாக எல்லாமே இருந்தால் மட்டும்தான் டிவைட் பண்ணணும். மீசிமானா ஒரு நம்பர் நம்மளால் டிவைட் பண்ண முடிஞ்சால் கூட டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 3ஆல் பண்ணலாம். 3 9, 0, I3 15, 0, 7 3 21, மிச்சம் 1, I3 15. அடுத்தது 5ஆல் 6 5 30, 5 5 50, 1 5 5, மிச்சம் 2, I 5 25. அடுத்தது 5ஆல் 6 டிவைட் ஆகாது, ஈர் 5 10, 3 5 15. அடுத்தது 2ஆல் 3 2 6, 1 2 2, 3 டிவைட் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 3ஆல் 1 3 3, 1 1 3 3. மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணோம். மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம பெருக்கிக்கலாம். 3 5 15, 15 இன்ட்டு I2 10, 3 30, 30 இன்ட்டு 15 450. இதுக்கான மீசிமா வந்து 450. அதாவது மீப்போமா ஆன்சர் வந்து 15, 450. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. சம்மில் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்றாப்புல தான் ஆன்சர் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, மீப்போவா கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் மீசிமா கேட்டிருக்காங்க. மீப்போவோட வேல்யூ என்ன 15, மீசிமாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 450 கண்டுபிடிச்சோம். இதுதான் ஆன்சர். இதை அப்படியே நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா 450, 15 அப்படின்னு மாற்றி போட்டிங்கன்னா ஆப்ஷனும் இருக்குது. 450, 15 இருக்குது. இப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பு. கரெக்டாக கொஷினில் எது கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்றாப்புல தான் ஆன்சர் பண்ணணும். ஏ தான் ஆன்சர். அடுத்த சம்மு 0.54, 1.8, 7.2 மீப்போவா கேட்டிருக்காங்க. இதுவரை பார்த்தது எல்லாமே முழு நம்பரை தான் பார்த்தோம். இதில் வந்து தசமத்தில் கொடுத்துருக்காங்க. தசமத்தில் கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். 0.54 கொடுத்துருக்காங்க, 1.8 கொடுத்துருக்காங்க, 7.2 கொடுத்துருக்காங்க. தசமத்தில் எது அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 0.54 இதான் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. இப்போ 2 ஸ்தானம்னா 100ஆல் பெருக்கிக்கோங்க. ஒரு ஸ்தானம்னா 10ஆல் பெருக்கிக்கலாம். 2 ஸ்தானம்னா 100ஆல் பெருக்கிக்கலாம். இதை மட்டும் 100ஆல் பெருக்கக்கூடாது. ஒரு நம்பரை 100ஆல் பெருக்கணும்னா எல்லா நம்பரையும் 100ஆல் தான் பெருக்கணும். 100ஆல் பெருக்கணும்னா 54 வரும். 1.8 100ஆல் பெருக்கணும்னா 180 வரும். 7.2 100ஆல் பெருக்கணும்னா 720 வரும். இப்போ இதுக்கான மீப்போவா கண்டுபிடிக்கலாம். 54, 180, 720 2ஆல் பாருங்கள். 2 4, மிச்சம் 1, 7 2 14, 9 2 18, 0, 3 2 6, மிச்சம் 1, 6 2 12, 0. அடுத்தது 3ஆல் 9 3 27, 3 9, 0, 1 3 3, 2 3 6, 0. அடுத்தது 3ஆல் 3 9, 5 30, 4 12, 0. இப்போ கண்டுபிடிக்க போகிறது மீப்போவா தான். அப்போனா பொதுவாக எது வரையும் டிவைட் பண்ண முடியுதோ அது வரையும் தான் டிவைட் ஆகும். 3ஆல் ஆகுதான்னு பாருங்கள். 3 டிவைட் ஆகும். 10 பண்ண முடியாது, 40 பண்ண முடியாது. இதுக்கு மேலே பொதுவாக எதாலையுமே டிவைட் பண்ண முடியாது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 3 9, 9 2 18. இதுக்கான ஆன்சர் வந்து 18 கிடையாது. ஏன்னா சம்மில் என்ன பண்ணியிருந்தோம்னா 100ஆல் பெருக்கியிருந்தோம். அப்போ 100ஆல் பெருக்கியிருந்தால் 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். எதுக்காக பெருக்கியிருந்தோம்னா தசமத்தில் கொடுத்துருந்தாங்க, அதனால் நம்ம பெருக்கியிருந்தோம். இப்போ 100ஆல் பெருக்கணும்னா இதோட வேல்யூ வந்து அதே மாதிரியே கொண்டு வரணும்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். 18 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணோம்னா 0.18. இதான் ஆன்சர். ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் வந்து பி. 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.18 தான் வரணும். 1.8 வராது. 10ஆல் டிவைட் பண்ணால் தான் 1.8 வரும். அதாவது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 1.8 வரும். 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.18. இதான் ஆன்சர். அடுத்த சம்மு 0.02, 0.3, 0.4 மீசிமா கேட்டிருக்காங்க. போன சம் மாதிரி தான். போன சம்மில் வந்து மீப்போவா கேட்டிருந்தாங்க. இந்த சம்மில் வந்து மீசிமா கேட்டிருக்காங்க. அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 0.02, 0.3, 0.4. போன சம் மாதிரி தான். தசமத்தில் அதிக ஸ்தானம் தள்ளி எது புள்ளி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். 0.02 இதான் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வச்சுருக்காங்க. கொடுத்துருக்க கொஸ்டினில் எது வந்து அதிக ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் அதிக ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அதாவது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ 100ஆல் பெருக்கிக்கோங்க. இதை மட்டும் 100ஆல் பெருக்கக்கூடாது. கொடுத்துருக்க எல்லா நம்பரையுமே 100ஆல் பெருக்கிக்கணும். இதையும் 100ஆல் பெருக்கிக்கணும். 0.4ஐயும் 100ஆல் பெருக்கிக்கணும். எதுக்கு 100ஆல் பெருக்கிறோம்னா எல்லாத்தோட மதிப்புமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு தான் 100ஆல் பெருக்கிறோம். 0.02 100ஆல் பெருக்கணும்னா 2, 0.3 100ஆல் பெருக்கணும்னா 30, 0.4 100ஆல் பெருக்கணும்னா 40. இது எப்படி வந்துச்சுன்னு சில பேருக்கு புரியாது. 0.4 100ஆல் பெருக்கணும்னா எப்படி 40 வந்துச்சுன்னா இதை 4னே நீங்கள் வச்சுக்கோங்க. 4 × 100 எவ்வளோன்னு பாருங்கள். 400. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு பாருங்கள். ஒரு ஸ்தானம் தள்ளி தான் இதில் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. 40.0 இதோட வேல்யூ என்ன 40. இப்படி தான் வரும். 0.4 100ஆல் பெருக்கணும்னா 40. அடுத்தது இதுக்கான மீசிமா கண்டுபிடிக்கலாம். 2, 30, 40. இதுக்கான மீசிமா கண்டுபிடிக்கலாம். மீசிமான என்ன சொல்லியிருந்தோம்னா கடைசி 1 வர வரையும் டிவைட் பண்ணணும். 2ஆல் பண்ணலாம்.
2 2 15 2 30 22 40. அடுத்தது 5ஆல் பண்ணலாம். 1 டிவைட் பண்ண முடியாது, 1 அப்படியே வச்சுக்கலாம். 3 5 15 4 5 20. அடுத்தது 3ஆல் 1 1 4 டிவைட் ஆகாது. அடுத்தது 4ஆல் 1 1 1 1 வர வரையும் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் எல்லாத்தையுமே பெருக்கிக்கோங்க. I 2 10 3 12 12ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா 120. இதுதான் இதுக்கான மீசிமா கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 100ஆல் பெருக்கியிருந்தோம். 100ஆல் பெருக்கியிருந்தால் என்ன பண்ணோம்னா சம்மில் 100ஆல் டிவைட் பண்ணோம். 120 100ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பாருங்கள். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். 120 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ 1.20, அதாவது 1.2. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பாருங்கள் ஏ. அடுத்த சம்மு 3 கியூப் 4 4 ஸ்கொயர் 3இன் மீசிமா கேட்டிருக்காங்க. இதுவரை முழு நம்பராக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஸ்கொயர் கியூப்லாம் கொடுத்து கேட்டிருக்காங்க. சம்மை எடுத்து எழுதிக்கோங்க. 3 கியூப் 4 4 ஸ்கொயர் 3. இதுக்கான மீசிமா கேட்டிருக்காங்க. 3 கியூப் என்னென்னா 3 வாட்டி 3 போடணும். 3 × 3 × 3. இதுதான் இதுக்கான அர்த்தம். அடுத்தது 4 4 ஸ்கொயர்னால் என்னென்னா 4 வந்து 2 டைம் போடணும். 3 3 9 9 3 27 27 4 4 4 பெருக்கணும்னா 16 3. 3 கியூப்னால் என்ன அர்த்தம்னா 3 வந்து 3 வாட்டி பெருக்கணும். அதே மாதிரி தான் 4 ஸ்கொயர், அதாவது 4 வந்து 2 டைம் பெருக்கணும். இப்போ இதுக்கான மீசிமா தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 9 3 27 4 டிவைட் ஆகாது, 16 ஆகாது, 1 3 3. அடுத்தது 2ஆல் பாருங்கள். 9 டிவைட் ஆகாது, 2 4 8 2 16 1. அடுத்தது 2ஆல் 9 ஆகாது, 1 2 4 2 8 1. அடுத்தது 9ஆல் 9 9 1 4 ஆகாது 1. அடுத்தது 4ஆல் 1 1 1 1. மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணும். இப்போ பேலன்ஸ் எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 2 6 6 2 12 9 நாங்க 36 36 × 12 6 2 12 மிச்சம் 1 2 6 1 7 1 6 6 1 3 3 2 13 மிச்சம் 1 4 432. இதான் இதுக்கான மீசிமா. ஆப்ஷன் வந்து சி. இதான் ஆன்சர். அடுத்த சம்மு இது வந்து ரொம்ப ஈஸியான சம்மு. 3 டேர்மாக பிரித்து கொடுத்துருக்காங்க. 2 ஸ்கொயர் × 3 கியூப் × 5 × 7 ஸ்கொயர். இது வந்து ஃபஸ்ட்டு டேர்மு. அடுத்தது 2 கியூப் × 3 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர் × 7 பவர் 4 செகண்ட் டேர்மு. அடுத்தது 2 × 3 × 5 கியூப். இது வந்து தேர்டு டேர்மு. இதுக்கான மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீசிமா கேட்டிருந்தாங்கன்னா இருக்கிற எல்லா டேர்மில் இருக்க நம்பரையுமே எடுத்து எழுதணும். அதாவது 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 2 × 3 × 5 × 7. அடுத்தது பாருங்கள் 2 3 5 7. எழுதின நம்பரே எழுதக்கூடாது. 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. அப்போ அதை எழுத வேணாம். அடுத்தது பாருங்கள் 2 3 5. இதுவும் அதே மாதிரி எடுத்து எழுதிட்டோம். 2 3 5. அப்போ இருக்கிற நம்பரை எடுத்து எழுத வேணாம், எல்லா நம்பரையுமே எடுத்து எழுதிக்கணும். மீசிமானா எல்லா நம்பரையுமே எடுத்து எழுதிக்கணும், எழுதின நம்பரே எழுதக்கூடாது. அடுத்தது பாருங்கள் பவரில் இருக்க வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். மீசிமானா பவரில் இருக்க வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். 2க்கு மேலே பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து ஸ்கொயர் இருக்குது, ரெண்டாவது டேர்மில் வந்து கியூப் இருக்குது, மூணாவது டேர்மில் வந்து ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ எதில் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் டேர்மில் தான் அதிகமாக இருக்குது. 2க்கு மேலே வந்து கியூப் இருக்குது. அப்போ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது 3க்கு பாருங்கள். 3 கியூப் இருக்குது, இதில் 3 ஸ்கொயர் இருக்குது, இதில் 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ எது அதிகமாக இருக்குன்னா 3 கியூப் தான் அதிகமாக இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 5க்கு பாருங்கள். இதில் 5 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இதில் 5 ஸ்கொயர் இருக்குது, இதில் 5 கியூப் இருக்குது. அப்போ இதுதான் அதிகம், இதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 7க்கு பாருங்கள். இல்லை 7 ஸ்கொயர் இருக்குது ஃபஸ்ட்டு டேர்மில், செகண்ட் டேர்மில் 7 பவர் 4 இருக்குது. அப்போ இதுதான் அதிகம். தேர்டு டேர்மில் 7 கொடுக்கல. அப்போ இதை பார்க்க வேணாம், எது அதிகமாக இருக்கோ அதை மட்டும் எழுதினா போதும். 7 பவர் 4 இதுதான் அதிகம், அதை எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 2 கியூப் × 3 கியூப் × 5 கியூப் × 7 பவர் 4 இதுதான் ஆன்சர்.
ஆப்ஷன் வந்து சி. இது மாதிரி மாடலில் சம் கொடுத்துருந்தாங்கன்னா மீசிமான கொடுத்துருக்க எல்லா நம்பரையுமே எடுத்து எழுதிக்கணும். பவரோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். இது வந்து மீசிமாவுக்கு. இதே மீப்போவாக கேட்டிருந்தாங்கன்னா கொடுத்துருக்க எல்லா நம்பரையுமே எடுத்து எழுதக்கூடாது. பொதுவான நம்பரை மட்டும் தான் எடுத்து எழுதணும். அதில் பவரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். மீப்போவை கேட்டிருந்தாங்கன்னா பொதுவான நம்பரை மட்டும் தான் எடுத்து எழுதணும். பவரோட வேல்யூ வந்து குறைவாக இருக்கணும். அது மீப்போவா. மீசிமா கேட்டிருந்தாங்கன்னா கொடுத்துருக்க எல்லா நம்பரையுமே எடுத்து எழுதணும். பவரோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். அதான் மீசிமா. அடுத்த சம் பாருங்கள். இப்போ தான் மீசிமா பார்த்துருந்தோம். மீப்போவானா என்ன சொல்லியிருந்தோம்னா 3 டேர்ம்லேயுமே பொதுவாக இருக்கிற நம்பரை மட்டும் தான் எடுத்து எழுதணும். பவரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். பொதுவாக எதெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 2 இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் 2 இருக்குது, செகண்ட் டேர்ம்லேயும் 2 இருக்குது, தேர்டு டேர்ம்லேயும் 2 இருக்குது. அப்போ எடுத்து எழுதிக்கலாம் 2 இன்ட்டு. அடுத்தது 3 இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் 3 இருக்குது, செகண்ட் டேர்ம்லேயும் 3 இருக்குது, தேர்டு டேர்ம்லேயும் 3 இருக்குது. 3 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது 5 இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் 5 இருக்குது, செகண்ட் டேர்மில் 5 இருக்குது, தேர்டு டேர்ம்லேயும் 5 இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். பொதுவாக இருக்கிறது மட்டும் தான் பார்க்கணும். செகண்ட் டேர்மில் 7 இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு டேர்மில் இல்லை. அப்போ எடுத்து எழுதக்கூடாது. அடுத்தது தேர்டு டேர்மில் 11 இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் இல்லை, செகண்ட் டேர்ம்லேயும் இல்லை. பொதுவாக இருந்தால் மட்டும்தான் எடுத்து எழுதணும். மீப்போவை பொறுத்த வரைக்கும் மீசிமானா எல்லாமே எழுதிக்கலாம். இதில் கேட்டிருக்கிறது என்னென்னா மீப்போவா. அப்போ பொதுவாக எது வரையும் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். பொதுவாக என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. அடுத்த ரூல் என்னென்னா மீப்போவானா பவரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து 2 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, செகண்ட் டேர்மில் 2 க்யூப் கொடுத்துருக்காங்க, தேர்டு டேர்மில் வந்து 2 பவர் 4 கொடுத்துருக்காங்க. அப்போ பவரோட வேல்யூ வந்து எது கம்மியாக இருக்குன்னா 2 ஸ்கொயர். இதுதான் கம்மியாக இருக்குது. அடுத்தது 3யோட பவர் பாருங்கள். 3 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டேர்மில், செகண்ட் டேர்மில் 3 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, தேர்டு டேர்மில் வந்து 3 பவர் 4 கொடுத்துருக்காங்க. மீப்போவானா கம்மியாக பார்க்கணும். 3 பவர் 2 அதுதான் கம்மி, 3 ஸ்கொயர். அடுத்தது 5க்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் 5 பவர் 5 கொடுத்துருக்காங்க, செகண்ட் டேர்மில் 5 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, தேர்டு டேர்மில் 5 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் கம்மி. ஆன்சர் வந்து 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு மீசிமா கேட்டிருக்காங்க. 3 டேர்ம் இருக்குது. 3 டேர்மில் இருக்க எல்லா நம்பரையுமே எடுத்து எழுதிக்கணும். மீசிமானா எல்லாமே எடுத்து எழுதிக்கணும். 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7 இன்ட்டு செகண்ட் டேர்மில் 11 இருக்குது, 11. அடுத்தது மீசிமானா பவரோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து 7 இருக்குது, 2 பவர் 7, செகண்ட் டேர்மில் 5 இருக்குது, 2 பவர் 5, தேர்டு டேர்மில் 2வே இல்லை. அப்போ எது அதிகமாக இருக்குன்னா 2 பவர் 7 இதுதான் அதிகமாக இருக்குது. அடுத்தது 5க்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து 5 பவர் 4, செகண்ட் டேர்மில் 5 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, தேர்டு டேர்மில் 5 க்யூப் கொடுத்துருக்காங்க. இதில் எது அதிகமாக இருக்குன்னா 5 பவர் 4 தான் அதிகமாக இருக்குது. அடுத்தது 7க்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் 7 க்யூப், செகண்ட் டேர்மில் 7ஏ கொடுக்கல, தேர்டு டேர்மில் வந்து 7 பவர் 5 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் அதிகமாக இருக்குது, 7 பவர் 5. அடுத்தது 11க்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் 11ஏ இல்லை, செகண்ட் டேர்மில் 11 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, தேர்ட் டேர்மில் வந்து 11 க்யூப் கொடுத்துருக்காங்க. அப்போ க்யூப் தான் அதிகம். இதுதான் ஆன்சர். 2 பவர் 7 இன்ட்டு 5 பவர் 4 இன்ட்டு 7 பவர் 5 இன்ட்டு 11 க்யூப். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம்மு 4 பவர் 5, 4 பவர் -81, 4 பவர் 12, 4 பவர் 7 இன் மீப்போமா கேட்டிருக்காங்க. அதாவது மீப்போமானா என்னென்னா மீசிமா தான் மீப்போமான்னு கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எதுவுமே நமக்கு தேவையில்லை. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ பொதுவாக இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 4. பவரோட வேல்யூ வந்து எது அதிகமாக இருக்கோ அதுதான் ஆன்சர். மீசிமானா பவரோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். மீப்போவானா பவரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். பவரோட வேல்யூ வந்து எது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். 4 பவர் 12 இதுதான் அதிகம். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது மீப்போமா காண்க. அதாவது மீசிமா தான் கேட்டிருக்காங்க. ஏ பவர் m+1, ஏ பவர் m+2, ஏ பவர் m-2, ஏ பவர் m+3. இதுக்கான மீசிமா கேட்டிருக்காங்க. மீசிமானா என்னன்னு சொல்லியிருந்தோம். இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ எல்லா நம்பரையுமே எடுத்து எழுதணும்னு சொல்லியிருந்தோம். ஏ மட்டும்தான் இருக்குது, ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது பவரோட வேல்யூ எது அதிகமாக இருக்கோ
அதை மட்டும் எடுத்து எழுதணும். m+1 இது அதிகமாக, m+2 இது அதிகமாக, m-2 கொடுத்துருக்காங்க, அடுத்து m+3 கொடுத்துருக்காங்க. இல்லை எது அதிகம்னா m+3 இதுதான் அதிகம். ஆன்சர் வந்து ஏ. எப்படி m+3 அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, எம்முக்கு பதிலாக ஏதாச்சும் வேல்யூ கொடுத்து பாருங்கள். எம்முக்கு பதிலாக 0 கொடுத்து பாருங்கள். அப்போ a பவர் 0 + 1 கமா a பவர் எம்முக்கு பதிலாக 0 கொடுத்தீங்கன்னா 0 + 2 கமா a பவர் 0 - 2 கமா a பவர் 0 + 3. இப்போ இதோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். a பவர் 1 கமா a பவர் 2 கமா a - 2 கமா a பவர் 3. இல்லை எது அதிகம்னு பார்த்தீங்கன்னா a³ இதுதான் அதிகம். அப்போ a பவர் m+3 இதுதான் அதிகமானது. ஆன்சர் வந்து ஏ. அடுத்த சம்மு பின்வருவனவற்றுள் மீப்போமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீப்போமானா மீசிமா தான். இதுவரையும் நம்ம பார்த்த வரைக்கும் நம்பர் தனியாக பார்த்துருப்போம், வேரியபிள் தனியாக பார்த்துருப்போம். இந்த சம்மில் வந்து நம்பரும் வேரியபிளும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எப்பயும் போல தான் நம்பர் தனியாக எடுத்து எழுதி பார்க்கணும். அடுத்தது வேரியபிள் தனியாக நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் தனியாக எடுத்து மீப்போமா கண்டுபிடிக்கலாம். 90, 150, 225. இதுக்கான மீசிமா கண்டுபிடிச்சோம்னா 3 டிவைட் ஆகும். 3 9 0, 5 15 0, 7 21 மிச்சம் 1, 5 15. அடுத்தது 3 டிவைட் ஆகாது, 5 பண்ணி பாருங்கள். 6 30, 5 50, 1 5 மிச்சம் 2, 5 25. அடுத்தது 3 3 6, 10 டிவைட் ஆகாது, 5 15. மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணோம். அடுத்தது 2 பாருங்கள். 1 2, 2 10, 5 டிவைட் ஆகாது. அடுத்தது 5 1, 1 5 5, 1 5 5, 1 வர வரையும் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 5 15, 15 3 45, 45 2 90, 95 450. நம்பருக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது வேரியபிளுக்கு கண்டுபிடிங்க. வேரியபிளுக்கு மீசிமா எப்படி கண்டுபிடிப்போம்னா, கொடுத்துருக்க எல்லாமே எடுத்து எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு டைமில் பாருங்கள் XYZ, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க XYZ. செகண்ட் டைமில் பாருங்கள் XYZ, எழுதுனதே எழுதக்கூடாது. தேர்டு டைமில் பாருங்கள் XYZ, அதே தான் இருக்குது. அப்போ இதோடு எழுதிக்கலாம். அடுத்தது பவரோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். மீசிமானா பவரோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். எக்ஸுக்கான வேல்யூ பாருங்கள். ஃபஸ்ட்டு டைமில் வந்து x² கொடுத்துருக்காங்க. செகண்ட் டைமில் x மட்டும் தான் இருக்குது. தேர்டு டைமில் x³ இருக்குது. அப்போ இதுதான் அதிகம், x³. அடுத்தது ஒய்க்கானது பாருங்கள். ஃபஸ்ட்டு டைமில் y மட்டும் தான் இருக்குது. செகண்ட் டைமில் y³ இருக்குது. தேர்டு டைமில் y³ இருக்குது. இல்லை அதிகமானது வந்து க்யூப் தான். அடுத்து இசட்க்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு டைமில் z³ இருக்குது. செகண்ட் டைமில் z² இருக்குது. தேர்டு டைமில் z மட்டும் தான் இருக்குது. இப்போ அதிகமானது வந்து z³ தான் அதிகம். இப்போ வேரியபிளையும் நம்பரையும் எடுத்து எழுதிக்கோங்க. 450, x³ y³ z³ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து சி. பின்வருவனவற்றுள் மீப்போவா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போன சம் வந்து மீசிமா கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் வந்து மீப்போவா கேட்டிருக்காங்க. சேம் மாடல் தான். ஃபஸ்ட்டு நம்ம நம்பருக்கு தனியாக மீப்போவா கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வேரியபிளுக்கு தனியாக மீப்போவா கண்டுபிடிக்கலாம். நம்பர் என்னென்னு பாருங்கள். 10, 15, 20. இதுக்கான மீப்போவா கண்டுபிடிக்கலாம். பொதுவாக டிவைட் பண்ணுற வரையும் தான் டிவைட் பண்ணோம். மீப்போவானா 5 பண்ணலாம். 2 10, 3 15, 4 20. 2 பண்ண முடியுதான்னு பாருங்கள். 2 பண்ண முடியாது, 2 டிவைட் ஆகும். 3 ஆகாது, 4 ஆகும். பொதுவாக எல்லாத்தாலையும் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் பண்ணணும். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கான மீப்போவா வந்து 5 தான். நம்பரு கண்டுபிடிச்ச வரைக்கும் 5 தான் மீப்போவா. அடுத்த வேரியபிளுக்கு கண்டுபிடிக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்து எழுதக்கூடாது. பொதுவாக எதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு டைமில் ஏ இருக்கான்னு பாருங்கள், ஏ இருக்குது. செகண்ட் டைமில் ஏ இருக்கான்னு பாருங்கள், செகண்ட் டைம்லேயும் ஏ இருக்குது. தேர்டு டைமில் ஏ இருக்கான்னு பாருங்கள், ஏ இல்லை. அப்போ ஏ வந்து கிடையாது. மூணுத்துலேயுமே பொதுவாக இருந்தால் மட்டும் தான் எடுத்து எழுதணும். அடுத்தது பி இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டைமில் பி இருக்குது, செகண்ட் டைமில் பி இருக்குது, தேர்டு டைமில் பி இருக்குது. அப்போ பி எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது சி இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டைமில் சி இருக்குது, செகண்ட் டைமில் சி இருக்குது, தேர்டு டைமில் சி இருக்குது. அப்போ சி எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது மீப்போவானா பவரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும், மீசியமான அதிகமாக இருக்கணும், மீப்போவானா கம்மியாக இருக்கணும். இப்போ பிக்கும் சிக்கும் மட்டும் பார்த்தாலே போதும்.
பிக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு டேர்மில் ஸ்கொயர் இருக்குது, செகண்ட் டேர்மில் ஸ்கொயர் இருக்குது, தேர்டு டேர்மில் க்யூப் இருக்குது. மீப்போவானா என்னென்னா பவரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ ஸ்கொயர் தான் கம்மி, பி ஸ்கொயர். அடுத்து சிக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு டேர்மில் சி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, செகண்ட் டேர்மில் சி க்யூப் கொடுத்துருக்காங்க, தேர்டு டேர்மில் சி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. பவரோட வேல்யூ எது கம்மியாக இருக்குன்னா சி ஸ்கொயர் தான் கம்மியாக இருக்குது. நம்பருக்கான மீப்போவாவும் கண்டுபிடிச்சிட்டோம் 5. வேரியபிளுக்கான மீப்போவாவும் கண்டுபிடிச்சிட்டோம், பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் வந்து சி. அடுத்த சம்மு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் க்யூப் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இதுக்கான மீப்போவா தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. மீப்போவானா 3 டேர்ம்லேயுமே பொதுவாக இருந்தால் மட்டும் தான் எடுத்து எழுதணும். எக்ஸ் இதில் இருக்கான்னு பாருங்கள், எக்ஸ் இருக்குது, செகண்ட் டேர்ம்லேயும் எக்ஸ் இருக்குது, தேர்டு டேர்ம்லேயும் எக்ஸ் இருக்குது, அப்போ எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த ஃபஸ்ட் டேர்மில் ஒய் இருக்கான்னு பாருங்கள், ஒய் இருக்குது, செகண்ட் டேர்ம்லேயும் ஒய் இருக்குது, தேர்டு டேர்ம்லேயும் ஒய் இருக்குது, எடுத்து எழுதிக்கோங்க. மீப்போவானா என்ன பண்ணணும்னா பவரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். எக்ஸுக்கான பவர் பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, செகண்ட் டேர்மில் எக்ஸ் க்யூபு கொடுத்துருக்காங்க, தேர்டு டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எது கம்மியாக இருக்குன்னா ஸ்கொயர் தான் கம்மியாக இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ஒய்க்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்மில் ஒய் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, செகண்ட் டேர்மில் ஒய் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, தேர்டு டேர்மில் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. மீப்போவானா பவரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும், அப்போ ஒய் தான் கரெக்டானது. இதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய், ஆப்ஷன் வந்து டி. இதுதான் ஆன்சர். முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. மீதியின்றி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா மீசிமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல் 10 இயல் எண்கள் என்னென்னா 1லேருந்து 10 நம்பர் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கான மீசிமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீசிமா கண்டுபிடிங்க. 2ஆல் 1 டிவைட் ஆகாது, ஓ2 2, 3 ஆகாது, ஈ2 4, 5 ஆகாது, 3 2 6, 7 ஆகாது, 4 2 8, 9 ஆகாது, I2 10. அடுத்தது 3ஆல் பாருங்கள், 1 1 ஓர் 3 3, 2 ஆகாது, 5 ஆகாது, ஓர் 3 3, 7 டிவைட் ஆகாது, 4 ஆகாது, 3 9, 5 ஆகாது. அடுத்தது 2ஆல் 1 1 1, ஓர் 2 2, 5 ஆகாது, 1, 7 ஆகாது, ஈ2 4, 3 ஆகாது, 5 ஆகாது. அடுத்து 5ஆல் 1 1 1 1, ஓர் 5 5, 1, 7 ஆகாது, 2 ஆகாது, 3 ஆகாது, ஓர் 5 5. அடுத்தது பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், 7 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. 7ஆல் 1 1 1 1, ஓர் 7 7, 2 ஆகாது, 3 ஆகாது, 1. அடுத்தது 2ஆல் எல்லாமே 1 தான் வரும். ஓர் 2 3 ஆகாது, 1. அடுத்தது பேலன்ஸ் 3 தான் இருக்குது. 1 1 1 1, ஓர் 3 3. மீசிமானா கடைசி 1 வரையும் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் எல்லாத்தையுமே பெருக்கிக்கோங்க. 2 6, 6 2 12, 12 5 60, 60 இன்ட்டு 7 2 14, 14 3, 14 இன்ட்டு 3. இப்போ எல்லாத்தையுமே பெருக்கிக்கோங்க. 4 3 12, மிச்சம் 1, ஓர் 3 3 1 4, 42 இன்ட்டு 60, 42 இன்ட்டு 60, 6 2 12, மிச்சம் 1, 6 நாங்கள் 24, 25, 0, 2520. இதுக்கான மீசிமா வந்து 2520. இதான் ஆன்சர், ஆப்ஷன் வந்து டி. முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் என்னென்னா 2520. இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீப்போவா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீப்போவா என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 4 இருக்கலாம், இல்லை 4 6 இருக்கலாம், இல்லை 6 8 இருக்கலாம், இல்லை 8 10 இருக்கலாம். 2 எண்கள் கேட்டிருக்காங்க, அதாவது அடுத்தடுத்த இரட்டை எண்கள்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 4க்கு மீப்போவா கண்டுபிடிக்கலாம். 2 4, 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஓர் 2 2, ஈ2 4. அடுத்தது 2ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 1 வந்து டிவைட் ஆகாது. பொதுவாக எது வரையும் பண்ண முடியுதோ அது வரையும் தான் டிவைட் பண்ணணும், இல்லைனா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். மீப்போவானா இப்போ இதுக்கான மீப்போவா என்னன்னா 2 தான். அதே மாதிரி அடுத்த நம்பருக்கு பாருங்கள். 4 6க்கு 2ஆல் பாருங்கள். ஈ2 4, 2 6,
அடுத்து 2ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 2 ஆகும், 3 வந்து ஆகாது. அப்போ இதுக்கான மீப்போவா வந்து 2 தான். அதே மாதிரி அடுத்த நம்பருக்கு பாருங்கள், 6,8க்கு 2ஆல் 3 2 6 4 2 8. 2ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 3 ஆகாது, 4 வந்து ஆகும். அப்போ இதுக்கான மீப்போவா வந்து 2 தான். அப்போ அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீப்போவா என்னன்னா 2 தான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. 12, 15, 18 மற்றும் 27ஆல் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. வகுப்படும்னு கொடுத்துருந்தாலே மீசியமாக தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பருக்கான மீசியமாக கண்டுபிடிக்கலாம். 12, 15, 18, 27 இதுக்கான மீசியமாக கண்டுபிடிக்கலாம். 2ஆல் 6 2 12 15 ஆகாது, 9 2 18 27 ஆகாது. அடுத்து 3ஆல் 3 6 15 ஆகாது, 3 9 9 3 27. அடுத்து 2ஆல் பண்ண முடியாது, 3ஆல் பண்ணலாம். 2 டிவைட் ஆகாது. 3 15 1 3 3 9. அடுத்து 2ஆல் 1 2 5 1 3. அடுத்து 3ஆல் 1, 5, 1, 1 3 3. அடுத்து 5ஆல் 1, 1 5 5 1 1. மீசியமான 1 வர வரையும் டிவைட் பண்ணிட்டோம். அடுத்தது பெருக்கிக்கோங்க. 3 15 15 2 30 30 3 90 90 3 வந்து 270 272 540. இதுக்கான மீசியமா வந்து 540. இப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 12, 15, 18 மற்றும் 27ஆல் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான வேல்யூ வந்து 540. இந்த 540ஆல் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெப்பாக நம்ம போனோம்னா ரொம்ப டைம் ஆகும். இது மாதிரி சம்முக்கு எல்லாமே ஆப்ஷன்லேருந்தே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த நம்பரை வந்து 540 வந்து 9650ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து கரெக்டு, 0 வரலன்னா ஆன்சர் வந்து தப்பு. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து செக் பண்ணிக்கலாம். 9650 540ஆல் டிவைட் பண்ணுங்கள். 0 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து கரெக்டு, 0 வரலன்னா ஆன்சர் வந்து தப்பு. 965 ஒரு டைம் தான் இருக்கும் 540. மைனஸ் பண்ணிங்கன்னா 5, 6ல் 4 போனால் 2, 9ல் 5 போணுச்சுன்னா 4. இப்போ 0 இறங்கிடும். 4250 வந்து எத்தனை டைம் வந்து 540 இருக்குதுன்னு பார்க்கணும். 540 8ஆல் பெருக்கி பாருங்கள். 8 நாங்க 32 மிச்சம் 3 8 40 430. 8 டைம் பெருக்கணும்னா 4320 வருது. நமக்கு தேவை வந்து 4250 தான் தேவை. அப்போ 7ஆல் பெருக்கி பாருங்கள். 540 7ஆல் பெருக்கணும்னா 7 நாங்க 28 மிச்சம் 2 7 5 35 37 3780 வருது. எத்தனை டைம் வருது? 7 டைம் வருது. 3780 மைனஸ் பண்ணால் 15ல் 8 போனால் 7, 11ல் 7 போனால் 4 470 வருது. நமக்கு டிவைட் பண்ணோம்னா 0 தான் வரணும். இதில் 470 வருது. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் வந்து செக் பண்ணலாம். 9720 540ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி வந்து 0 வரணும். 0 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து கரெக்டு, 0 வரலைன்னா ஆன்சர் வந்து தப்பு. ஒரு டைம் வரும். 540 மைனஸ் பண்ணால் 2, 7ல் 4 போனால் 3, 9ல் 5 போனால் 4 0 4320. எத்தனை 540 இருக்குன்னா ஏற்கனவே நம்ம வந்து பெருக்கி பார்த்துருக்கோம். 540 8 டைம் பெருக்கணும்னா 4320 வருது. இப்போ 8 டைம் பெருக்கணும்னா 4320 கேன்சல் பண்ணால் 0 வருது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 9720. இதுதான் ஆன்சர். இது மாதிரி சம்முக்கு எல்லாமே ஆப்ஷன்லேருந்து நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்தால் தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அடுத்த சம்மு 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீப்பேறு வகுத்தி டி என்க. டி ஈக்குவல் டு 32x + 60y எனில் எக்ஸ் மற்றும் ஒய் என்ற முழுக்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸு ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸு ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டி ஈக்குவல் டு 32x + 60y இது கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீப்பேறு வகுத்தி டி என்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 32, 60ஓட HCF அதாவது மீப்போவா என்னன்னா டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 2 நம்பருக்கான மீப்போவா கண்டுபிடிக்கலாம். 32, 60க்கான மீப்போவா கண்டுபிடிக்கலாம். மீப்போவானா என்ன பண்ணணும்னா எது வரையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியுதோ அது வரையும் டிவைட் பண்ணோம்.
2ஆல் பண்ணலாம். 1 2 2 மிச்சம் 1 6 2 12 32 60. அடுத்து 2ஆல் 8 2 16 15 2 30. அடுத்து 2ஆல் டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 8 வந்து டிவைட் பண்ணலாம், 15 வந்து ஆகாது. அடுத்து 3ஆல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 8 வந்து ஆகாது, 15 ஆகும். அப்போ காமனாக எது வரை பண்ண முடியுதோ அது வரை தான் பண்ணணும். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கான மீப்போவா வந்து என்னென்னா 4 தான். 2 4. 32, 60க்கான மீப்போவா என்னன்னா 4. இது வந்து டிக்கான வேல்யூ. சம்லேயே கொடுத்துருக்காங்க 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீப்பேறு வகுத்தி டிஎன்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மீப்போவா வந்து என்னென்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டி ஈக்குவல் டு 32x + 60y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிக்கு பதிலாக 4 வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ 4 ஈக்குவல் டு 32x + 60y. லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் கை வைக்க வேணாம், 4 வந்து அப்படியே இருக்கட்டும். ரைட் சைடு மட்டும் பாருங்கள். இந்த சம்மும் அதே மாதிரி தான். கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருந்தே ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். எக்ஸுக்கான வேல்யூ வந்து -2 கொடுத்துருக்காங்க, ஒய்க்கான வேல்யூ வந்து -1ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு மட்டும் அப்ளை பண்ணுங்கள், லெஃப்ட் சைடு வந்து தொட வேணாம். எக்ஸுக்கு பதிலாக -2 அப்ளை பண்ணுங்கள், ஒய்க்கு பதிலாக -1 அப்ளை பண்ணுங்கள். 32 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -2 அப்ளை பண்ணுங்கள் ப்ளஸ் 60 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக -1 அப்ளை பண்ணுங்கள். 32 இன்ட்டு -2 -64 ப்ளஸ் 60 இன்ட்டு -1 -60. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா -124 வருது. ஆன்சர் வந்து என்ன வரணும்னா 4 வரணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு வந்து 4 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் வந்து செக் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 1. எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுக்கணும், ஒய்க்கு பதிலாக 1 கொடுக்கணும். 32 எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்தீங்கன்னா 32 இன்ட்டு 2 64 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 1 கொடுத்தீங்கன்னா 60 இன்ட்டு 1 60 தான். அப்போ 64 + 60 124. இதுவும் தப்பு தான். 4 தான் ஆன்சர் வரணும். இதில் 124ன்னு வந்திருக்கு. அப்போ ரெண்டாவது ஆப்ஷனும் தப்பு தான். அடுத்த மூணாவது ஆப்ஷனை வந்து செக் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுக்கணும், ஒய்க்கு பதிலாக -1 கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து செக் பண்ணுங்கள். 32 எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுக்கணும், ஒய்க்கு பதிலாக -1 கொடுக்கணும். 60 இன்ட்டு -1. 32 2ஆல் பெருக்குனா 64. 60 -1 பெருக்கணும்னா -60ன்னு வருது. 64ல் 60 போணுச்சுன்னா 4. ரெண்டு சைடு சமமாக இருக்குது, 4 வந்துருச்சு. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். எக்ஸு வந்து 2, ஒய் வந்து -1. ஆப்ஷன் வச்சு ஈஸியாக ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நாளைக்கு வந்து மீசிமா மீப்போவால் டைப் 2க்கான அடுத்த சம் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க.